சாமி வந்து எல்லா ஆயுதங்களும் வச்சிருக்கக்கூடிய எங்க சாமி. இது அமைதிக்கு சாமிகள் இருக்கு, ரொம்ப உக்கிரமான தெய்வங்கள் இருக்கு, வழிபாட்டு சுதந்திரம் இந்து மதத்துல இருக்கு. அது எங்க மதத்தினுடைய சுதந்திரம். அதுல வந்து நாங்க பெருமைப்பட்டுக்கிறோம். ஒண்ணு, விநாயகர் சதுர்த்தி வந்தாலே ஏதோ ஒரு கலவரம் போன்ற பீதியை உண்டாக்குவது முஸ்லிம்கள் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கணுங்கிறதான் வேண்டுகோள், ஆசையும் கூட. ஐயாட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த தொலைக்காட்சி வாயில வைக்கிறேன். எத்தனையோ விநாயகர்கள் மசூதிகள் வழியாக கடந்து வருது. உதாரணமா கோடம்பாக்கம் மசூதியை கடந்து வருது, போரூர்ல இருந்து வரக்கூடிய சமயத்தில் மசூதியை கடந்து வருகிறது. அங்கேயெல்லாம் அந்த விநாயகரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் இறை பெருமானார் திருவல்லிக்கேணி பகுதியிலே மட்டும் ஏன் பிள்ளையாரை வந்தால் வரக்கூடாதுன்னு மறுக்கிறது வந்து எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், அந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவும் அது இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கு, வழிபாட்டு சுதந்திரம் இருக்கு. விநாயகர் அந்த சுதந்திரமா அந்த வழியா போகிறதுக்கு திரு சிக்கந்தர் ஐயாவும் அடுத்த வருஷம் ஏற்பாடு பண்ணணுங்கிற வேண்டுகோளை இந்த தொலைக்காட்சி. நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்க. உண்மையிலே வந்து அந்த பகுதியில் போகக்கூடாது என்பது முஸ்லிம்களுடைய வேண்டுகோள் அல்ல, காவல்துறையின் வேண்டுகோள். ஏன்னா அந்த பகுதியில் ஏற்கனவே போய் துப்பாக்கி சூடு நடந்து 2 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த பகுதியில். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒவ்வொரு வருடமும் ராமகோபால் ஐயா வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நான் மீறேன் அப்படின்வாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆன்மீகத்துக்கு அதுக்கு என்னங்க சம்மதம் இருக்கு? பிள்ளையார் வழிபாடு என்பது வேறு, நான் இந்த பக்கம் தான் நான் போவேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றது வந்து எங்க வருதுன்னா, தடுக்கின்ற பொழுதுதான் மீறுவது. யார் தடுக்க? நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் இந்த பகுதியில் சார் சொல்ற விஷயம் என்னன்னு தெரியுமா? காவல்துறை ஒதுங்கிட்டா சுமூகம் ஆயிடும்னு சொல்றீங்க, கரெக்டா? காவல்துறை ஏன் வருகிறது? இங்க பாருங்க, போலீஸ்களுக்கு காவல்துறையில நீங்க தானே வந்து அனுமதி கேக்குறீங்க. இல்ல பாதுகாப்பு கொடுன்னு கேக்குறோமா இல்லைங்க? ஐயா அவர் சொல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, காவல்துறையே தேவைப்படக்கூடாது, அங்க அரசியல் இருக்கிறதுனால எல்லாம் தேவைப்படுது. அதுதான் அரசியல் சுமூகமா வரணும், அதுக்கு இவங்களும் ஒத்துழைக்கணும், காவல்துறை ஒத்துழைக்கணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு.